ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வலுவலுப்பே இல்லாமல், கலர் மாறாமல் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதிலே 1 ஸ்பூன் நம்ம ஓமம் சேர்த்திக்கலாம். ஓமம் பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தையும் இதிலே சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்திக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெண்டைக்காய் ஒரு 50% அளவுக்கு வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதிலேயே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை ஸ்லோவாக வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது உடையாமல் கலரும் மாறாமல் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட வலுவலுப்பே இருக்காது, கலரும் மாறாது. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.